எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற நியூஸ் வச்சு நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக போகிறீங்க. அண்ணே, நான் ஊரில் இருக்கேண்ணே, ஆனால் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. ஸோ ஐஎல்டிஎஸ்லாம் நான் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் டிகிரி என்னால் பண்ணல, இதுக்கப்புறமா பண்ணுறது கஷ்டம். மூணாவது விஷயம் பேங்க் பேலன்ஸ்லாம் அவ்வளோ இல்லைண்ணே, ஆனால் எனக்கு லண்டனில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னீங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வர மாதிரி தான் இந்த வீசா மூலமாக நீங்கள் டெஃபினட்டாக லண்டனில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். பார்த்துட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படின்னா, இங்கே இருக்க கம்பெனிஸ் யார் யார், அந்த கம்பெனிஸு 1001 கம்பெனிஸ் இருக்காங்க, 101 தேங்காய் மாதிரி. அவங்களோட இன்ஃபர்மேஷன், அது எப்படி போய் அந்த ஜாப் அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் கடைசி வரை கொடுத்துருக்கோம். இதில் மெயின் தேங்க்ஸ் நம்ம பத்ரி சாருக்கு, சீனியர் இமிக்ரேஷன் லாயரு. அவர் நம்மளுக்கு ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கேள்விகள் நிறையா வரும்போது நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளணுன்னா, நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் விடுறதோட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இப்போ பாருங்கள், சைடில் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் லண்டன் தமிழன் ZHAN அப்படின்னு இருக்கும், லண்டன் தமிழன். அதில் போய் உங்களோட மெசேஜை விட்டு வச்சிங்கன்னா அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃபுல் வீக் டேஸில் பண்ணாலும் வீக்கெண்டில் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடச்சிரும். ஸோ போய் அதை மெயினாக ஃபாலோ பண்ணி வைங்க, அந்த பேஜை பண்ணிவிட்டு உங்களோட கொஷின்ஸை கேளுங்க. இப்போது டேரெக்டாக போய் வீசாவை பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். போய் பார்த்து ஃபுல்லாக பெனிஃபிட் ஆகும். இப்போ இந்த சேரிட்டி ஒர்க்கர் வீசா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, அதே மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, இதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குயர்மெண்ட்டே தேவையில்லை. சூப்பர். அதே மாதிரி இதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதும் தேவையில்லை. ஸோ அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ரெண்டுமே தேவையில்லை, இப்போ இங்கிலீஷும் தேவையில்லை, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதும் தேவையில்லை. ஸோ இப்போ சேரிட்டி ஒர்க்கர் வீசாக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வேணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட். ஓகே. ரெண்டாவது, உங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஃபண்டு எய்தர் உங்களோட எம்ப்ளாயர் சர்டிஃபை பண்ணணும், இல்லைன்னா 1270 பவுண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு மாதம் இருக்கிற மாதிரி காட்டணும். 1270 1,02,020. கரெக்டு. சரி. அதுக்கப்புறம் டிபி சர்டிஃபிகேட்டு, இது மூணும் தான் வேணும். இப்போது நீங்கள் வாங்கக்கூடிய லைசன்ஸ், அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன்லேருந்து இருக்கணும். இது சாதாரண நார்மல் கம்பெனியில் வராது. இப்போது நம்ம பார்க்க போகிறது சேரிட்டி வீசா எப்படி போய் சர்ச் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் இருக்கோம். இங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இது போகணும். gov.uk இதில் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிஸை சர்ச் பண்ணணுன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் லைசன்ஸ் ஸ்பான்சர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், திருப்பி லாஸ்ட் அப்டேட்டட் 9th, இன்றைக்கி 9th, இன்றைக்கி அப்படியே 9th அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு பட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை உங்கள் லோக்கலாக போய் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணேன்னா இன்றைய தேதிப்படி 66,511 கம்பெனிஸ் இருக்குது. ஓகே. இதில் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, யார் ஸ்பெஷலாக சேரிட்டி ஒர்க்கர் வீசா பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ சேரிட்டி ஒர்க்கர் வீசான்னு பண்ணும்போது இதை கூப்பிட்டு எடுத்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். ஒன்லி நம்மளுக்கு சேரிட்டி வீசா ஒர்க்கர் வீசா மட்டும் பார்ப்போம். ஸோ அந்த 66,000ல் 101 தேங்காய் மாதிரி 101 கம்பெனிஸ் இருக்குது. அதில் இப்போ என்ன பண்ணுவோன்னா, இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே போயிட்டு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். பிரிட்டிஷ் ஏஷியன் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி எடுத்து போய் திருப்பி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ நம்ம இப்போது போய் கூகுளில் போயிட்டு இந்த கம்பெனி ஜாப்ஸ் ஏதாச்சும் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ பிரிட்டிஷ் ஏஷியன் சேரிட்டி ஒர்க்கர் ஜாப்ஸ்ன்னு போட்டிருப்பாருங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிங்க்டின் போனோன்னா, லிங்க்டினை கிளிக் பண்ணுறோன்னா, லிங்க்டினில் ஸோ ஆக்சுவலி நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கணும். நான் இதில் பண்ணல. ஸோ மேபி இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் இது கூகுளில் பண்ணியிருக்கேன். ஸோ இது லிங்க்டின் எங்கே, பிரிட்டிஷ் ஏஷியன் ஜாப்ஸ்ன்னு போடுவோம். திருப்பி ஜாப்ஸ்ன்னு போட்டோன்னா இங்கே வேறு இடம் இருக்குது. பட் 9 ஜாப்ஸ் இன் லிங்க்டின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்க்டினில் ஓப்பன் பண்ணிவிட்டு
அந்த ஜாப்ஸை போய் ஒன்று ஒன்றா பார்த்து உங்களுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக வருதோ அதை நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட அப்ளை பண்ணுங்கள். இல்லை வந்து அவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணி என்ன மாதிரி ஜாப்பு, இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா இந்த லிஸ்ட்லேருந்து போய் உங்களுக்கு எது பெட்டராக தெரியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ், சூப்பரான சான்சஸ். யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து IELTS வேண்டாம், உங்களுக்கு டிகிரி பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஒரே ஒரு அவங்க இது ஸ்பான்சர் லெட்டர் மட்டும் இருந்தால் போதும். உங்கள் சப்போஸ் வந்து இது கூட தேவையில்லை, உங்களுக்கு வந்து பேங்க்கில் கூட பேலன்ஸ் தேவையில்லை. ஸோ இது வந்து நீங்கள் நிச்சயமாக விடாமல் ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகே ஓகேயா. இப்போது உதாரணத்துக்கு ஒரு சேரிட்டி இங்கே ஆக்ஸ்ஃபேம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், இங்கே ரொம்ப ஃபேமஸானது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி அவங்க வந்து சேரிட்டி கமிஷனில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருக்கணும். ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும். இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 12 months தான் இருக்க முடியும். இந்த வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகே. இதில் எந்த எக்ஸ்டெண்ட், இது ஒரே ஒரு தடவை தான் 1 year கொடுப்பாங்க. இதை இந்த வீசாவில் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இதிலிருந்து நீங்கள் படிக்கலாம், இதிலிருந்து ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு கூட மாறிக்கலாம், இல்லை இதிலிருந்து நீங்கள் ஒர்க் பெர்மிட்டுக்கு கூட மாறிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சா. சூப்பர். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் அவங்க உங்களுக்கு கொடுக்கணும். அவங்க நேஷ்னல் மினிமம் வேஜ் தான் சேலரி ரிக்குவயர்மெண்ட் பே பண்ணணும். வந்து நீங்கள் அவங்களுக்காக வேலை பார்க்கணும். அவங்களோட சேரிட்டி இது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரி, இல்லை இந்த சேரிட்டி கோல்ஸுக்கு இருக்கிற மாதிரி இது பண்ணலாம். ஓகே, புரியுதுங்களா? ஃபண்ட் ரைசிங் நான் சொல்லலை. நான் வந்து அவங்களோட சேரிட்டி கோல்ஸ், அட்மின் ஒர்க்கு, இந்த சேரிட்டி கம்பெனியில் வேறு என்ன இருக்கோ அந்த இதுக்கெல்லாம் வந்து அவங்க பண்ணலாம். ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. இந்த சீனியர் இமிக்ரேஷன் லாயர் பத்ரி பால வெங்கடேஷ் அவரை வந்து நான் வந்து காண்டாக்ட் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி info@ufvisas.com இதுதான் வந்து அவங்களோட இது ufvisas.com. ஸோ இதில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா அவங்களோட வெப்சைட் வந்து www.ufvisas.com இதுலேயும் பண்ணலாம். ஸோ இதில் போய் அவரோட டீட்டெயில்ஸ் என்னென்ன பண்ணுறாரு இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னா நிறைய பேர் கால் பண்ணி, சார் ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்க, உங்கள்கிட்டே நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன், இல்லை வந்து ஏதாச்சும் வந்து எப்படியாச்சும் நீங்கள் வந்து இறக்கி விட்ருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. இதுக்கெலாம் அவர்கிட்ட ஆன்சர் வரலன்னா நீங்கள் கோச்சிக்காதீங்க. சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருந்தீங்க, வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான், ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ரிப்ளை எப்போ பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜென்யூனான கொஸ்டின்ஸ் இருந்தது, அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே பார்த்து அவங்களால முடியும்னா ரிப்ளை பண்ணுவார். ஏன்னா அவர் ரொம்ப பிஸி. அந்த பிஸி டைமில் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆன்சர்ஸும் பண்ணுறாருன்னா அவருக்கும் கொஞ்சம் வேலிடாக இருக்கணும். சரியா? ஸோ கோச்சிக்காதீங்க. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அதே ரூட்டு தான். உங்களுக்கு வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே அதில் ஆன்சர் இருக்கும். அப்படி அங்கே முடியலன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள், அதை வச்சு பேசிக் வச்சு. அதுக்கும் மேலே உங்களால் முடியல மட்டும் நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் கிளியராக சொன்னீங்கன்னா அது நம்ம இன்ஸ்டாகிராம் இதுலேயும் போய் நீங்கள் சொல்லலாம். ஒரு மெசேஜை விட்டிங்கன்னா அது வேலிடான கொஸ்டின் இருந்தால் நானே அவர்கிட்ட கேட்டு சொல்லுவேன். இல்லை அவரை தான் நீங்கள் ரீச் பண்ணணுன்னா அவருக்கு நான் வந்து அவரோட நம்பர் கூட கொடுப்பேன். சரியா? ஸோ டெஃபினட்டாக இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ திருப்பி வந்து மறந்துடாதீங்க, info@ufvisas.com. இந்த சேரிட்டியை வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் சேரிட்டிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கேன்சர் ரிசர்ச் இருக்குது, அப்புறம் வந்து வேறு என்ன, நீங்கள் ஆக்ஸ்ஃபார்ம் இருக்குது, எல்ஜிபிடி இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்ஜிபிடிக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா சான்சஸ் ஆர் மோர் பிகாஸ் நிறைய கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு இதுக்கு பண்ணால் பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சேரிட்டி ஒர்க்கரே வந்து எதுக்காகனா தே ஷுட் ஒர்க் டுவர்ட்ஸ் த கோல்ஸ் ஆஃப் த சேரிட்டி பர்பஸ். ஒவ்வொரு இதுக்கும் வந்து பர்பஸ் இருக்கும். உதாரணத்துக்கு கேன்சர் ரிசர்ச் யூகேன்னா அவங்களோட இதுவே வந்து மோர் இன்டு கேன்சர் ரிசர்ச், ரெடியூஸ் த கேன்சர் அந்த மாதிரி. ஸோ அவங்களோட அந்த கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கணும். இட் கேன் பி லைக் அட்மின் ஒர்க் ஆன் திங்ஸ். மோஸ்ட்லி வந்து தே டிஸ்கரேஜ் ஃபார் ரேசிங் த ஃபண்ட், அதாவது தெருவில் நின்றுட்டு காசு வாங்குறது அது அலோவ் பண்ணுறதுக்கு மாட்டாங்க. பட் வித் அதர் கோல்ஸ் அண்ட் இதுக்கு வந்து பண்ணுறது. இப்போது
இது மோர் ஆர்லெஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஒர்க், அட்மின் ஒர்க், அந்த மாதிரி பேசிக் இதுதான். ஓகே, புரியுதுங்களா? அப்போது இப்போ நம்ம ஊர்லேருந்து இருக்காங்களே, இப்போ வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு வேலைக்கு தேடுறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் நம்ம ஊரில் இந்த சேரிட்டிலேயே வேலை பார்த்துருப்பாங்க. ஆமாம், அவங்க இங்கே அப்ளை பண்ணணும்னா எப்படி இதே மாதிரி திருப்பி நம்ம முன்னாடி அந்த லிஸ்ட், அந்த லிஸ்ட் தான் நமக்கு இங்க பைபிள். அது கூகுளில் போய் இப்போ நாங்கள் காமிக்கிறோம், அந்த லிஸ்ட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. அதில் வந்து அந்த கம்பெனி இருக்கணும். ஓகே ஓகே, அந்த கேட்டகரி. அப்புறம் அவங்களே எழுதி போட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம், இமெயில் அனுப்பலாம், கேட்டு இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் இந்த மாதிரி. ஸோ 1 year வந்து ஒர்க் பண்ணிட்டு போகலாம். அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக மாறலாம், இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டு. சூப்பர். ஸோ இப்போ சேரிட்டி விசா பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ளை பண்ணி ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வந்து கூடிய சீக்கிரம் இங்கே வந்து சேருங்க. இப்போ அடுத்தது வந்து நிறைய பேர் நர்ஸ் வீசா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஹெல்த் கேர் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த எபிசோடில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்டே டியூன்.